Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம TNPSC Group 2 எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா ஃபோட்டோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாமல் நான் வந்து கலர் பேக்ரவுண்ட் இருக்க ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஏதாவது இஷ்யூஸ் வருமா? அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி டேட் வந்து நேமும் டேட்டும் வந்து நான் அட்டாச் பண்ணாமல் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சியோட அப்ளை பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டோ ரிலேட்டடா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து உங்களோட போட்டோல ஈஸியா நீங்களே வந்து எப்படி இந்த மாதிரி நேமும் டேட்டும் வர மாதிரி நீங்க வந்து பண்ண முடியும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வு அறிவிக்கைப்படி வந்து அப்பயோ அதாவது நோட்டிபிகேஷன் வந்த டைம்லயோ அதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்த போட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது லேட்டஸ்டா எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோவோட சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைஸ் தான் வந்து இருக்கணும் அப்படின்றது. ஸோ போட்டோவோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 4.5 சென்டிமீட்டர் அப்படின்றதும் வித் வந்து பாத்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் வெள்ளை பின்னணியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படின்றத அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போட்டோல வந்து உங்களோட ஃபேஸ் அதுக்கப்புறம் உங்களோட 2 காதுகளும் கழுத்து பகுதி வந்து தெளிவா தெரியற மாதிரி சரியான அளவுலையும் சரியான வடிவத்திலையும் இருக்கணும் அப்படின்றத அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்க போட்டோ வந்து அப்டேட் பண்ண பாருங்க. நீங்க ஓல்டு போட்டோஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா லேட்டஸ்டா ஒரு போட்டோ வந்து எடுத்து அந்த போட்டோவை நீங்க ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட போட்டோல வந்து கீழே உங்களோட பேரும் எப்போ நீங்க போட்டோ எடுத்தீங்க அப்படின்ற டேட்டும் வந்து தெளிவா தெரியற மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு போட்டோ வந்து அப்டேட் பண்ணும்போது எரர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல போயிட்டு கூட வந்து நீங்க போட்டோ வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட போட்டோ வந்து இந்த மாதிரி வந்து நீங்க உங்களோட நேமோ எப்போ நீங்க போட்டோ வந்து கேப்சர் பண்ணீங்க அப்படின்ற டேட்டும் வந்து ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட போட்டோவை உங்களோட நேமோ அதுக்கப்புறம் அந்த போட்டோ எந்த டேட்ல எடுத்தீங்க அப்படின்றத எடிட் பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க பெயிண்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட்ல போட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கார்னர்ல வந்து ரீசைஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த வரைக்கும் ஷோல்டர் வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்டே திரும்ப ட்ராக் பண்ணீங்கன்னா கீழே இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட்டா பிளாங்கா வரும். இதுல வந்து நம்ம உங்களோட டேட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ மேலே டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ல இங்கே ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நம்ம டைப் பண்ணுற ஆப்ஷன். அதில் போயிட்டு உங்களோட நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபாண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபாண்ட்ல உங்களுக்கு உங்கள் நேம் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சைஸ் வேணும் போல்டு பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ உங்களோட நேமை இந்த இடத்துல கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட நேமை அதுக்கு கீழே வந்து அந்த ஃபோட்டோ எப்போ கேப்சர் பண்ணீங்களோ அதோட டேட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி வைக்கிறனா வச்சுக்கலாம். ஸோ இப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்க விரும்புறீங்களோ வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம உங்களோட ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டும் பேரை வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இல்லைன்னா நம்ம ஆன்லைன்ல கூட ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க நேம் வந்து டைப் பண்ணிட்டு இந்த இதை வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ண ஃபோட்டோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு நேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பெயிண்ட்லேயே போயிட்டு உங்களோட ஃபோட்டோவுக்கு கீழே உங்களோட நேமு அதுக்கப்புறம் என்னைக்கு நீங்க அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்றத நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்ளை பண்ணும்போது அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்க அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான அப்ளிகேஷன் பண்ணும்போது கேட்பாங்க. அதில் கூட நீங்கள் டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து லேட்டஸ்ட்டாக எடுத்து வந்து அப்டேட் பண்ணுங்க. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சிக்னேச்சரை வந்து அப்டேட் பண்ணும்போதும் அதுக்கும் நீங்கள் ஒயிட் பேப்பரில் வித் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அந்த பேப்பரோட ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் பண்ணக்கூடிய இங்க் வந்து ப்ளூ இல்லைன்னா பிளாக் இங்க்ல தான் நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் அதோட ஃபைல் சைஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபைல் சைஸுக்கு உள்ளதான் இருக்கணும். 10 KB to 20 KBக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு குரோமில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து வரும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ ப்ரௌஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணுறதுக்கான சேம் அந்த சைஸ் வந்து நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சிக்னேச்சரையும் வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ அப்டேட்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்றத 1 by 1 படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து எடிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம்.
ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.